ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம கிளாஸில் வந்து 3 டாட் வந்து எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்படிலாம் மார்க் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துறேன். இதான் வந்து நான் மெயின் பீஸு. ஸோ இதை வந்து நான் ராங் சைடு ரைட் சைடு இருக்கு இல்லையா, அதை நான் ராங் சைடில் வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிட்டோம். ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து நமக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் தேவை அப்படின்றத நம்ம எழுதி வச்சுருக்கோம். ஆல்ரெடி வந்து பாடி மெஷர்மெண்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பாடிக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா, இதுதான் வந்து என்னோடய சார்ட்டு. ஸோ இந்த மெஷர்மெண்ட் வச்சு தான் நான் வந்து 3 டாட் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு 3 மட்டும் எடுக்கணும். அப்பர் ஃபஸ்ட்டு, சென்டர் ஃபஸ்ட்டு, அப்புறம் வெஸ்ட் ரவுண்டு. இதை மட்டும் நான் 4ஆக டிவைட் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கிறேன். ஸோ அப்பர் ஃபஸ்ட்டு என்ன வந்து 34, அதை வந்து 4ஆக டிவைட் பண்ணால் 8.5 வருது. ஸோ அதை நான் வந்து எழுதிக்கிறேன் 8.5. அதுக்கப்புறம் சென்டர் பஸ்ட் என்ன வருது 36 வருது. ஸோ அதை வந்து நான் 4ஆக டிவைட் பண்ணிக்கிறேன் 9 வருது. அப்புறம் வெஸ்ட் ரவுண்டு அது வந்து 30.5 வருது. அதை நான் 4ஆக டிவைட் பண்ணிக்கிறேன் 7.6 வருது. ஸோ இது மூணுத்தையும் ஃபஸ்ட்டு நான் வந்து 4ஆக டிவைட் பண்ணி ஆன்சர் எழுதிட்டேன். சரி, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன கேல்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போ வந்து போன் டு போன் வந்து 13 இருக்குது. ஸோ போன் டு போன் வந்து அதை நான் வந்து 2ஆல் டிவைட் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கிறேன் 6.5. 6.5 எடுத்துட்டோமா. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் டிப் வந்து 6 வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அதுக்கான ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட் டீப்புக்கு வந்து என்ன வருது ஃபார்முலா, ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா சார்ட் கொடுத்துருப்பேன். ஸோ ஆர்ம் கால் தியரி, ஷோல்டர் ஸ்லாப்ஸ் தியரி எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ அதுபடி நம்ம யூஸ் பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். போனை வந்து ஹாஃபால் டிவைட் பண்ணி வர ஆன்சர் வந்து -1.5 மைனஸ் போட்டோம். ஸோ 6.5 மைனஸ் 1.5 மைனஸ் பண்ணோம்னா நான் வந்து 4 வருது. 5 வருது. அப்போ ஃப்ரெண்டோட டீப்போட ஃபார்ம் ஆஃப் ஆன்சர் வந்து 5. இப்போ வந்து நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணி வச்சிடறோம். 1/2 இன்ச் மார்க் பண்ணி எப்போ நம்ம ஸ்டிச் பண்ணாலுமே மார்க் பண்ணாலுமே 1/2 இன்ச் மார்க் நம்ம போட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. எதுக்காக அந்த 1/2 இன்ச் மார்க் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, துணி வந்து எப்போதுமே ஈவனாக இருக்காது, அன்ஈவனாக இருக்கணும். ஸோ நிறைய ப்ராப்ளம்லாம் வந்திருக்கும், அதில் சைடாக போயிருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம எப்போதுமே 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து கோடு போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ண பிறகு நான் 1/2 இன்ச் டாட் வைக்கிறேன். இதை வச்சுட்டு கொடுத்துருங்க. இப்போ ஸ்கேலால் கோடு வரணும். அது எதுக்காக அப்படின்னா, ஹூக்கன் பட்டி வைக்கிறதுக்காக அந்த 1/2 இன்ச் வச்சுருக்கோம் நம்ம. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு தான் நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஷோல்டர் ஸ்டாப் எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணதில் 5 வருது. ஸோ அந்த 5 நம்ம டாட் மார்க் பண்ணியிருக்கோம். ஷோல்டர் ஸ்டாப் வந்து 2 வைக்கிறோம். நம்ம 1/2 இன்ச் ஸ்லாண்டிங் வைக்கிறோம். இந்த 1/2 இன்ச் ஸ்லாண்டிங் எதுக்காகனா, ஷோல்டர் கிளாத் வந்து வலியாமல் இருக்கிறதுக்காக அந்த 1/2 இன்ச் வைக்கிறோம். ஃப்ரண்ட்டுக்கு டீப்பு வந்து 6 வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 6 மார்க் பண்ணிடுறோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக அந்த 5 எங்கே வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு டாட் வச்சிடணும். இப்போ 34 டிவைடட் 12 ஆன்சர் வந்து 2.8 வருது. ஸோ அந்த 2.8 நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். 2.8 மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக 6 எங்கே வருது அங்கே மார்க் பண்ணிடுறோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணுறோம். இது வந்து நெக்கு வித்தை வந்து இப்போ மார்க் பண்ணி ஜாயின் பண்ணுறோம். இந்த இடத்துல 1 இன்ச் டிஸ்டன்ஸ் வச்சு கர்வ் மாதிரி வரைகிறோம். யூ ஷேப்பு
நம்ம ஆம்கோல் இதை வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லை நார்மலாக கையாலையும் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல 1 இன்ச் இருக்கலாம், இல்லைன்னா 1.5 இன்ச்சு, அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ பாடியை பொறுத்து நம்ம 1, 1.5 வைக்கிறது இருக்கு. இப்போ ஆம்கோலுக்கும் வந்து நான் அதே 5 வைக்கிறேன். நம்ம ஷோல்டர் ஸ்ட்ராப்புக்கு கால்குலேஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே தான் நான் வந்து ஆம்கோலுக்கும் வைக்கிறேன். ஸோ 5 வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு ஜாயின் பண்ணுறோம். எல் ஷேப் போட்டோமா, நம்ம ஆல்ரெடி வந்து பஸ்ட் ரவுண்டை வந்து 4ஆல் டிவைட் பண்ணியிருப்போம். ஆன்சர் வந்து 9 வந்துருக்கும். இதுக்கு வந்து சென்டர் பஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஆம்கோலுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. அப்பர் பஸ்ட் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து அப்பர் பஸ்ட்டு 24ஆல் டிவைட் பண்ணணும். 34 divided 24, 1.4 வருதா, மைனஸ் 0.5. ஃப்ரண்ட்டுக்கு வந்து 0.5 வரும், பேக்கு வந்து 0.3 வரும். இப்போ ஆன்சர் வந்து நமக்கு 0.9 வருது. நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம 0.9 மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போகிறோம் ஆம்கோலுக்கு வச்சு. எப்பயுமே ஆம்கோலுக்கு வந்து சி டைப்பில் இல்லாமல் லைட்டாக ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஸ்லாண்டிங் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு ஆம்கோலுக்கு வந்து டைட்டாக இருக்காது, கொஞ்சம் லூஸாக இருக்கும். இதில் வந்து இப்போ என்ன வருது, 8 வருது. ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வந்து 8 நம்ம இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து 8.2 வருது. நம்ம ஆல்ரெடி வந்து பேக் போட்டுட்டோம், பேக்குக்கு வந்து 8.3 வருது. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டி நம்ம ஆன்சர் என்னன்னு பார்க்குறோம், 16.5. ஸோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஆம்கோல் தியரி கொடுத்துருப்போம், அதை எப்படி கால்குலேஷன் பண்ணணுன்ட்டு. ஸோ அதுபடி நம்ம கால்குலேஷன் பண்ணி இப்போ போட போகிறோம். 16.5 ஆம்கோலோட ரியல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து 15. ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இருக்குது. ஸோ அப்பர் பஸ்ட்டும் சென்டர் பஸ்ட்டும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 2 வருது, டிவைட் பண்ணோம்னா 1 வருது. எக்ஸ்ட்ராவாக நமக்கு 1 தான் இருக்கணும், 0.5 வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கரெக்ட் ஆகிடும். இப்போ 0.5 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 2.5 வருது. ஸோ அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும். திருப்பி உங்களுக்கு நான் 1 மார்க் சொல்கிறேன். ஃப்ரண்ட்டோட ஆம்கோலும் பேக்கோட ஆம்கோலும் எடுத்துகிட்டு அதை நம்ம கூட்டி ஆன்சர் எடுத்தோம்னா 16.5 வருது. ரியல் ஆம்கோல் வந்து நம்மளுக்கு 15, மைனஸ் பண்ணோம்னா 1.5 வருது. ஸோ 1.5 வந்து இதாக இருக்குது இல்லையா, அதனால் அப்பர் பஸ்ட்டையும் சென்டர் பஸ்ட்டையும் நான் மைனஸ் பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னா 2 வருது. அதை டிவைட் பண்ணோம்னா 1 வருது. ஸோ நமக்கு 1.5 அதிகமாக இருக்குது. ஸோ 0.5 டிவைட் பண்ணோம்னா 0.25 வருது. ஸோ நம்ம 0.25 இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வரும். நீங்கள் ஆம்கோல் தியரியை வந்து யூஸ் பண்ணி இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கால்குலேஷன் கரெக்டாக வரும். ஸோ ஆம்கோல் தியரி படி நீங்கள் 0.5 கம்மி பண்ணி இதை போட்டுட்டிங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ 9 டாட் வச்சுட்டோம், நம்ம 0.5 குறைச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஆம்கோலுக்கு ஃபார்முலா போட்டோம் இல்லையா, அதுபடி அது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஆம்கோல் தியரி படி மட்டும்தான் உங்களுக்கு வந்து கால்குலேஷன்ஸ் வரும். இப்போ 0.9 கரெக்டாக மார்க் பண்ணி 1/2 இன்ச் ஸ்லாண்டிங்கில் நம்ம மார்க் பண்ணுறோம். 1/2 இன்ச் டாட் வச்சு கரெக்டாக அந்த ஸ்லாண்டிங் வரப்போ ஆன்சர் கரெக்டாக வருதா நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து 7.75 கரெக்டாக அந்த ஸ்டாண்டிங்கை நம்ம டாட் வச்சிடலாம். ஆம்கோல் தியரி கொடுத்துருப்பா உங்களுக்கு கிளியராகவே. ஸோ அது யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு ப்ளவுஸையும் ஸ்டிச் பண்ணி போடும்போது உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். ஆம்கோல்லாம் லூஸ் இருக்கே இருக்காது. எப்பொழுதுமே வந்து
ஸ்டிச் பண்ணும்போது ப்ளவுஸில் என்ன ப்ராப்ளம் வரும்னா ஆம்கோலுக்கு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம், அதில் தான் நமக்கு நிறைய கன்ஃபியூஸ்டு வரும். அதில் பண்ணுற மிஸ்டேக்கால் தான் ப்ளவுஸே வந்து சொதப்பிடும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் ப்ளவுஸு. ஸோ ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கு வந்து 7.75 வருது. இப்போ நம்ம இதை அப்படியே வச்சுட்டு பின் குத்திடுறோம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக மூவ் ஆனால் கிளாத் நவுந்துடும் இல்லையா, அதனால நம்ம எப்போதுமே பின் குத்தி வச்சுக்கணும். ஃபுல்லாக பின் குத்தி வச்சுட்டு 4 பக்கமும் அப்படியே நம்ம வந்து பேக்குக்குள்ளே தான் எடுக்கிறோம். இப்போ வந்து அந்த கரெக்டாக நம்ம ஃப்ரண்ட்டுக்கு என்ன ஆம்கோல் லென்த் வச்சுருந்தோமோ அதே லென்த்தை நம்ம மார்க் பண்ணுறோம்ல, 4.75 கரெக்டாக டாட் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு வரணும். ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு இப்போ பேக்குக்கு ஆம்கோல் என்ன வருமோ ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டாட் வச்சு இப்போ ஆம்கோல் கர்வ் போட்டு வரோம். ஸ்லாண்டிங்காக வரும்போது என்ன ஆன்சர் வருதுன்னு செக் பண்ணிங்கன்னா 8 வருது. ஸோ 1/4 இன்ச் ஸ்லாண்டிங்காக 1/2 இன்ச் வச்சோம்னா இப்போ பேக்கோட ஆம்கோல் வந்து 8. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோம்னா ஓகே என்ன ஆன்சர் வருது? 8 + 7.75 15.75 வருது. அப்போ வந்து 15 வந்து நம்ம ரெக்கையோட ஆம்கோல். ஸோ 75 தான் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது, அது வந்து டாட்காக உள்ளது. ஷோல்டர் டு பாயிண்ட் வந்து நமக்கு எவ்வளோ வருதுன்னா 9.5 வருது. ஸோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிடுறோம். இங்கேருந்து பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து 3. ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ப்ளஸ் டாட் போட்டு வரோம். இதுதான் வந்து நமக்கு கரெக்டான எக்ஸாக்ட் பாயிண்ட்டு. இப்போ ஷோல்டர் டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 1.6 வருது. இங்கேருந்து 3 வருது. நம்ம கரெக்டாக 3.1 வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு வரோம். புரியலை, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா மெசேஜ் பண்ணி கேளுங்க, நான் இன்னும் கிளியராக உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன். அதுலேயும் உங்களுக்கு புரியலை, டவுட் வருது அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம 1/2 இன்ச் டாட்டு போட்டு பட்டிக்கு நம்ம ஹூக் பட்டிக்கு 1/2 இன்ச் வச்சோம் இல்லையா, அதை வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு வரோம். அங்கேருந்து பாயிண்ட் டு பாயிண்ட் எங்கே ஸ்ட்ரைட்டாக வருதுன்ற அந்த 3 நம்ம டாட் பண்ணுறோம். பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து 6. ஸோ அதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 3. அந்த 3 தான் நம்ம கரெக்டாக டாட் பண்ணுறோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு அங்கேருந்து ரைட் சைட்லேயும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு வரணும். இப்போ கரெக்டாக டாட் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளோட எக்ஸாக்ட் பாயிண்ட்டு. அங்கேருந்து 1/2 இன்ச் வச்சு இது வந்து ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட்டு. ரைட் சைடில் உள்ளது இந்த பட்டிக்கிட்ட இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட். 1/2 இன்ச் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஸ்லாண்டிங்காக கோடு போடுறோம். இந்த 1/2 2ஆக பிரித்து 0.5 0.5 மார்க் பண்ணி போடுறோம். இப்போ கர்வ்கிட்ட எப்படி வந்து நமக்கு எக்ஸஸ் வந்துச்சு இல்லையா, 0.75 எக்ஸஸ் வந்துச்சுல, அதை வந்து ஒன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு திருப்பி எந்த அளவுக்கு எக்ஸஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடுறோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து
8.2 இருந்துச்சு, அதுலேருந்து கரெக்டாக மார்க் பண்ணுறோம். 15.75 வருது. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு வரும். இப்போ எக்ஸஸாக வந்து நமக்கு எவ்வளோ வந்துச்சு? 0.75. அந்த 0.75 நம்ம பாதியாக எடுத்துக்கிறோம். கீழே இதுக்கிட்ட ஆம்கிட்ட வந்து 1 வந்து எக்ஸஸாக இருந்துச்சு. எதனால் 1 இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து அப்பர் பஸ்ட்டையும் சென்டர் பஸ்ட்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு 1 வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அந்த 1 தான் அது. இப்போ 0.75 பாதியாக பிரித்து போட்டாச்சு. டாட் வச்சுட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுறோம். இந்த கோடு எந்த இடத்துல ஜாயின் பண்ணுதோ அதுதான் வந்து நமக்கான எக்ஸஸ் பாயிண்ட்டு. ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டாச்சு. இப்போ இது மட்டும் தான் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா உள்ள துணி. இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அந்த ஆம்கிட்ட க்ரீஸே இருக்காது, கரெக்டாக வந்துடும். இப்போ கீழே வந்து நம்ம 3 கிட்ட கரெக்டாக கோடு போட்டோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக டாட்டில் கரெக்டாக நம்ம கோடு போட்டோம் இல்லையா, மேலேருந்து 1/2 இன்ச் டாட் எடுத்துகிட்டு நம்ம பாடிக்கு பொறுத்த மாதிரி இங்கே வந்து 1.5 1 இந்த மாதிரி டாட்டட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து சார்ட்டில் கொடுத்துருப்பேன். அதுபடி உங்களுக்கு இதில் என்ன வருது அப்படின்னா 34க்கு 1.5 வருது. அதை வந்து நான் 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 7.5 வரும். ரைட் சைடில் 7.5, லெஃப்ட் சைடில் 7.5. அதை வச்சு நான் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுடுறேன். கீழே டாட் பிடிச்சிட்டோமா? இப்போ ஆல்ரெடி ரைட் சைடில் டாட் பிடிச்சதை கரெக்டாக வச்சு அதை பாதியாக பிரிச்சுட்டு இங்கேருந்து இங்கே வந்து ஸ்டாண்டிங்காக ஒரு கோடு போடுறோம். ஸ்டாண்டிங்காக ஒரு கோடு போட்டுட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு 2 வருது. அங்கேருந்து நம்ம வெஸ்ட்டு ரவுண்டு வந்து 7.6 வரும். அதை கரெக்டாக டாட் வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு வரோம். இப்போ இந்த இடத்துல இதில் பாதி வந்து அந்த லெஃப்ட் சைடில் நம்ம டாட் வைக்கிறோம். அங்கேருந்து ஸ்டாண்டிங்காக கோடு போட்டு வரும். நான் செகண்ட் டாட் படிக்கும்போது அந்த ஸ்லாண்டிங் கோட்லாம் எப்படி வரணுங்கிறது ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து உங்களுக்கு நான் ஓரலாக சொல்கிறேன். ஸ்லாண்டிங்காக கோடு போட்டோமா? இப்போ கரெக்டாக டாட்டர்லாம் டாக் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து அலவன்ஸ்க்காக நம்ம 2 இன்ச்சஸ் வச்சுக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு வர்றோம். இதில் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு தான் அந்த அலவன்ஸ்லேயே இருக்கணும். 6 இருக்குன்னா அதுலேயும் 6 தான் இருக்கணும். இல்லை 7 இருக்குன்னா அதுலேயும் 7 தான் இருக்கணும். இப்போ சுற்றி வந்து 1/2 இன்ச் போல் ஸ்டிச்சஸ்க்காக அலவன்ஸ்க்காக விட்டுக்கிறேன். ஃபுல்லாக நம்ம டாட் போட்டு ஸ்டிச்சஸ்க்காக 1/2 இன்ச் நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது ஃப்ரண்ட் பார்ட்டுக்குள்ளது. இன்னும் இதில் பேலன்ஸ் வந்து பட்டி இதெல்லாம் இருக்குது. இல்லை ஃபுல்லாக பின் குத்திக்கலாம், இல்லை ஃபுல்லாக பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பட்டி இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.